ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. ஜூன் மாதத்தில் வீட்டுக்கடனுக்கான வட்டியை குறைச்சிருக்காங்க முக்கியமான எல்லா வங்கிகளுமே. ஸோ இது மூலமாக கடனுக்கான இஎம்ஐயும் குறைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்தில் வீட்டுக்கடன் வட்டியை குறைத்த வங்கிகள், கடனுக்கான இஎம்ஐயும் அதுக்காக குறைஞ்சிருக்கு. வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. அது என்ன அப்படின்னா, ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்ததால் பல வங்கிகளில் வட்டி விகிதத்தை குறைத்துள்ளன. இதனால் இஎம்ஐ குறையும் வாய்ப்பு உள்ளது. எந்தெந்த வங்கிகள் குறைத்துள்ளன, எவ்வளவு குறைத்துள்ளன என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கான சிறந்த வாய்ப்பை நீங்களே முடிவு செய்யலாம். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அதாவது இந்த ரெப்போ ரேட் குறைஞ்சதுனால வீட்டுக்கடன் யார் யார் வாங்கியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட இஎம்ஐ அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான வட்டி விகிதம் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு, எந்த பேங்க்கில் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க மெயினாக என்னென்ன டீட்டெயில்ஸ் எந்த பேங்க்குக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். வீட்டுக்கடன் இஎம்ஐயை தொடர்ந்து குறைந்து வருகின்றன. ஜூன் மாதத்தில் ஆர்பிஐ ரெப்போ விகிதத்தை குறைத்த பிறகு 7 வங்கிகள் வீட்டுக்கடன் வட்டி விகிதத்தை குறைத்தன. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் 50 அடிப்படை புள்ளி ரெப்போ விகிதத்தை குறைப்பதை தொடர்ந்து பல முக்கிய வங்கிகள் தங்கள் வெளிப்புற பெஞ்ச்மார்க் கடன் விகிதங்கள் EBLR அப்படின்னு சொல்லப்படும் அல்லது ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதங்களை RLLR அப்படின்னு சொல்லப்படும் இதை குறைத்துள்ளன. இது ரெப்போ விகிதத்துடன் இணைக்கப்பட்ட மிதக்கும் விகித கடன்களை வாங்கி இருப்பவர்கள், இனி கடன் வாங்க திட்டமிட்டு இருப்பவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஜூன் மாதத்தில் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைப்புக்கு பிறகு ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதத்தை குறைத்துள்ளன. அதாவது மெயினாக இது ஹோம் லோனுக்கு பொருந்தும். ஹவுஸ் லோன் யார் யார் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கும். ஸோ அது எந்த பேங்க் எப்படி அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் 12, 2025 முதல் அமலுக்கு வரும் வகையில் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதத்தை 8.85% 8.35% 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. SBI வீட்டுக்கடன் விகிதங்கள் ஆர்பிஐயின் சமீபத்திய 50 அடிப்படை புள்ளி 0.50% அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெப்போ விகித குறைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ஜூன் 15 பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2025 இந்த நடவடிக்கை அமலுக்கு வந்துருச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் அதோட ரெப்போ ரேட் அடிப்படையை வச்சு அதோட கடன் விகிதங்களில் வட்டி விகிதம் கம்பல்சரி மாறி இருக்கு. ஸோ உங்களோட பேங்க் ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் அதுலேயும் ஒன்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வீட்டுக்கடன் விகிதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் யார் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, ஹவுஸ் லோன் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவங்க பார்த்துக்கோங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வெளிப்புற பெஞ்ச்மார்க் கடன் விகிதம் EBLR மற்றும் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதம் இரண்டையும் 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளன. இதன் மூலம் அதன் EBLR 8.25% குறைக்கப்பட்டுள்ளது. 8.25%க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்ததா கனரா பேங்க். கனரா வங்கி வீட்டுக்கடன் விகிதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனரா வங்கி வெளிப்புற பெஞ்ச்மார்க் விகிதத்துடன் இணைக்கப்பட்ட கடன்களுக்கான அதன் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதத்தை 8.75% 8.25% குறைத்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நிதி கொள்கை குழு MPC கூட்டத்தின் போது அறிவிக்கப்பட்ட ரெப்போ விகிதத்தை 6% 5.50% 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கனரா வங்கியிலையும் அவங்களோட 50% ரெடியூஸை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் கனரா பேங்க்கில் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெப்போ விகித அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB பேங்க்கில் வீட்டுக்கடன் விகிதங்கள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். PNB தனது ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதத்தை 8.85% 8.35% குறைத்துள்ளது. இது ஜூன் 9, 2025 முதல் அமலுக்கு வந்தது. புதிய விகிதம் ரெப்போ விகிதத்தில் 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பை பிரதிபலிக்கிறது. அதாவது 8.85% 8.30% ரெடியூஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரியேஷன் ஆயிருக்கும். அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா BOBல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் விகிதங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா அதன் பரோடா ரெப்போ அடிப்படையிலான கடன் விகிதத்தை 8.65% 8.15% குறைத்துள்ளது. இது ஜூன் 7, 2025 முதல் அமலுக்கு வந்திருக்கு. இது ஆர்பிஐ நடவடிக்கைக்கு ஏற்ப 50 அடிப்படை புள்ளிகளில் குறைச்சிருக்காங்க இந்த பேங்க் ஆஃப் பரோடா பேங்க்லையும். அடுத்ததா இந்திய வங்கி வீட்டுக்கடன் விகிதங்கள். இந்தியன் பேங்க்ல பார்த்தீங்கன்னா இந்திய வங்கியும் இந்த விகித
விகித குறைப்பு வரிசையில் இணைந்துள்ளது. அதாவது இந்தியன் பேங்க்லேயும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ் அடிப்படையில். ஜூன் 6, 2025 முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய அதன் ரெப்போ அடிப்படையிலான கடன் விகிதத்தை 8.85% 8.35% இந்த இந்தியன் வங்கியும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 பேங்க்ல பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் குறைஞ்சதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது போக ரீபேமெண்ட் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் இப்போது வேல்யூ கம்பல்சரி சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன எல்லா பேங்க்லேயும் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது ரெடியூஸ் ஆயிருக்கா, இல்லை இப்போ அமௌண்ட் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, என்ன வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேங்கை விசிட் பண்ணாலும் சரி, இல்லை கால் மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஏதாவது ரெப்போ ரேட் மூலமாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கா, அப்படி ஆயிருந்தால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து எவ்வளோ அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நீங்கள் ரெகுலராக பண்ணுற பேமெண்ட்லேருந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகி உங்களுடைய அமௌண்ட் குறைஞ்சு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லோன் வாங்கினவங்க எல்லாமே உங்களுடைய பேங்க்கை வெரிஃபை பண்ணி உங்களுடைய லோன் அமௌண்ட் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும்.